இப்போது இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான நாள். சிவத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இரண்டாவது வைணவம், அதாவது ஜல நாராயண பெருமாள். நீங்கள்லாம் இப்போ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க? நாராயண பெருமாள்னால் எப்படி இருப்பார்? ஒரு சிம்மாசனம் உட்காந்துருப்பார் அல்லது நின்றுருப்பார், இதுதானே உங்களுடைய எண்ணம். அதுவல்ல. ஜலம் என்றால் எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர். அந்த ஜலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அப்படி படுத்திருப்பார். அந்த படுத்திருக்கிற ஒய்யார காட்சியை அந்த ஆதிசேஷன் மேலே 11 நாகங்கள் குடைப்பிடிக்க அப்படி சிரித்த முகத்துடன் அவருக்கு ஒரு அபிஷேகம். அவர் பாதத்தில் ஜலநாராயணி தேவி, அதான் மகாலட்சுமி. அப்பா, இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எல்லாரும் சாமியை நேரடியாக பார்க்கலான்னா பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சாமி கீழே இருப்பார், நம்ம மேல் மாடியிலிருந்து தான் சாமியை பார்க்க முடியும். இப்போ அதை நேரடியாக பார்ப்போம். அந்த சுவாமிக்கு பன்னீரால் நடக்கும் அபிஷேகம். கண்ணனும் நீதானே, ஜானகி ராமனும் நீதானே. கோகுல கண்ணனும் நீதானே, ஜானகி ராமனும் நீதானே. வாமன அவதாரம் எடுத்தவனே, வாமன அவதாரம் எடுத்தவனே. இங்கு வானோங்கும் பெருமாளே வேங்கடனே. கோகுல கண்ணனும் நீதானே, ஜானகி ராமனும் நீதானே. कमलायतलोचन लोकपते विजयी भव वेङ्कटशैलपते. பிரகலாதன் குரல் கேட்டு சிலிர்க்கின்ற நரசிம்மம் மனம் கனிந்து மலை மேலே நிற்கின்றதோ. அமுதுக்கு பார்க்கடலை மலை கொண்டு கடைந்தாட அதை தாங்கும் கூர்மத்தை மலை தாங்குதோ. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.